உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டா? இவன் பேரு ஜோ. இவனை பத்தி சொல்லணும்னா இவன் புத்திசாலி, பலசாலி, திறமசாலி, நல்லா அவன் படிப்பான். ஆனா சின்ன வயசுல இருந்து அம்மா அழுறதையும் அப்பா கத்துறதையும், உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்கறதையும் பார்த்து பார்த்து வளர்ந்த பையன். என்னதான் பெரியவன் ஆனாலும் இவன் மனசு மட்டும் எனக்கு சின்ன பிள்ளையாவே தான் இருக்கு. அவன் அப்பா குரலை கேட்டாலே இவனுக்குள்ள டென்ஷன், பயம், எரிச்சல், இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் பூண்டு ஒரு விளையாடும். இவன் நிம்மதியாக இருக்கிற ஒரே ஒரு இடம் அவன் ஸ்கூலில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட் சுஜியோட பெஞ்ச் தான். சுஜி கூட இருக்கும்போது, சுஜியை பார்க்கும்போது, சுஜி கூட பேசும்போது மட்டும்தான் அவன் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்கான். அந்த ஆறுதலும் ரொம்ப நாள் நிலைக்கல. சுஜி வேற ஸ்கூல் போனதுக்கப்புறம் உடஞ்சு போயிட்டான். எப்போ பார் டிப்ரெஷனாக சுற்றுற இவனை வாட்ச் பண்ணுற ஒரு டீச்சர் ஒரு நாள் இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இவன் ஸ்கூலோட டெரேஸுக்கு போயிட்டு எச்சிலேருந்து கீழே விழலான்ட்டு போகும்போது கரெக்டாக டீச்சர் வந்து தடுத்து காப்பாற்றிடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். விவரம் தெரியாத பிஞ்சு வயசில் அம்மா திட்டுனாங்கன்னு சூசைட் பண்ணுறது, 10th ஃபெயில் ஆகிட்டேன்னு சூசைட் பண்ணுறது, ஃபோன் வாங்கி தரலன்னு சூசைட் பண்ணுறது, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சூசைட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படிங்க பசங்க மனசுக்குள்ளே வருது? ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாழ்க்கையவே வெறுத்து சூசைட் பண்ணுற தாட்ஸ்லாம் அவங்க மனசுக்கு எப்படி வருது? இதுக்கு காரணம் பெற்றவங்க வளர்ப்பா, இல்லை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற படங்களும் சோஷியல் மீடியாவுமா? பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம கதைக்குள்ளே போவோம். அவனுக்கு காப்பாற்றின அந்த டீச்சர் வந்து அவனுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க தான். அதனால் அவன் மூஞ்ச பார்த்தே அவன் பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டீச்சர் அவனை ஒரு அரைஞ்சிட்டு அவனை ஒரு கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து ஒரு நோட் பெண்ணை எடுத்து அந்த நோட்டில் சென்டரில் ஒரு பிளாக் டாட்டை வரைஞ்சிட்டு இதை பற்றி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. அழுதுட்டு ஏன்னு கேட்குறான். அவங்க எழுதுன்னு சொல்கிறாங்க. அவனும் எழுதுறான். அவன் அதில் இருக்கிற பிளாக் டாட்டை பற்றி மட்டும் எழுதுறான். அவங்க அதை பார்த்துட்டு அமைதியாக சொல்கிறாங்க, இதை பாரு, இதுதான் உன் வாழ்க்கை. எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன பிரச்சனையை பற்றி மட்டும் யோசிக்காத. உனக்கு இருக்கிற பெரிய நல்ல விஷயத்தை பற்றியும் யோசிக்கணும். நீ நல்லா படிக்கிற, ஒழுங்காக படி. நீ படித்து முடிச்சுட்டு கூட சுஜி படிக்க போகிற காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா உன்னோட பிரச்சனை அம்மாவோ அப்பாவோ சுஜியோ இல்லை, உன்னோட மனசு தான். உன்னை சுற்றி இருக்கிற நல்லதையும் சந்தோஷத்தையும் மட்டும் கவனி. கெட்டதையும் கவலையும் ஃப்ரீயாக விட்டுரு. புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வளர்ப்பு சரியாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையும் சரியாக இருக்கும். பேரண்டிங்கில் முக்கியமானது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒற்றுமை தான். அது இல்லாமல் இருந்தால் அந்த விஷயம் குழந்தைங்களை ரொம்பவே பாதிச்சிடும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். பைமோட் அப்படிங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபேமிலி ஷாப்பிங் ஆப். இதில் எல்லா ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.